ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி தான் பார்க்க போறோம். இதில் நான் என்ன கற்றுக்க போறோம்னா, இப்போ ஒரு சம்ஸ்னு எடுத்தோம்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், டிவிஷன் இருக்கும், ஃபேக்டரைசேஷன் இருக்கும், எல்சிஎம் எடுக்கணும். அது எல்லாமே எதை மெயினாக பேஸ் பண்ணி ஒரு டிவிஷனை பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ எந்த நம்பர் எதால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஈஸியாக ஒரு டிவிஷனோ எல்சிஎமோ நம்ம போட முடியும். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு டிவைடட் பை 2. ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு எப்படி பார்க்கணுன்னா, அதோட லாஸ்ட் நம்பர் 0ல் முடிஞ்சிருக்கணும், இல்லாட்டி ஈவன் நம்பர் 2, 4, 6, 8ன்னு ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிஞ்சிருந்தா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 12. இது வந்து எதில் முடிஞ்சிருக்கு, 2ங்கிற ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம 2ஆல் ஈஸியாக டிவைட் பண்ணலாம். இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 46. இது எதில் முடிஞ்சிருக்கு, 6ங்கிற ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த நம்பர் பாருங்க, 860ல் எதில் முடிஞ்சிருக்கு, 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் ஈஸியாக டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை 3ஆல், இப்போ 2ஆல் டிவைட் ஆகுதான்னு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இதில் வரல, அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, என்னன்னு பாருங்கள். இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா, 753, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும் போது அது 3ஓட மடங்காக வந்ததுன்னா அது வந்து எதில் கண்டிப்பாக டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 7 + 5 + 3 ஆட் பண்ணால் என்ன வரும், 7, 5, 12, 12 + 3, 15. 15 வந்து 3 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ இந்த நம்பர் என்ன ஆகும், கண்டிப்பாக 3ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், 8 + 0 + 0 + 1 that is equal to 9. 9ங்கிறது என்ன வரும், 3 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை எப்படி 4ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் இருக்கலாம், 3224 இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர், இந்த 24 கடைசியாக வர 2 நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆனால் அந்த நம்பர் என்ன பண்ணலாம், ஈஸியாக 4ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 24ங்கிறது 4 டேபிளில் வரும். அப்போ இந்த நம்பர் வந்து என்ன பண்ணலாம், 4ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 1236, லாஸ்ட்டு 2 டிஜிட் இது 36. அப்போ இதுவும் வந்து 4 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த நம்பரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணலாம். 2/5 பார்ப்போம். ஒரு நம்பர் 0லையும் 5லையும் முடிஞ்சிருந்தால் அந்த நம்பரை என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம 5ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 125, 5ன்னு முடிஞ்சிருக்கு, இது வந்து 5ஆல் டிவிசிபிள் ஆகும். இங்கே பாருங்கள், இதுவும் 5ன்னு முடிஞ்சிருக்கு, அப்போ 8025ங்கிறது என்ன ஆகும், 5ஆல் டிவிசிபிள் ஆகும். இந்த நம்பர் பாருங்கள், 900, 0ன்னு முடிஞ்சிருக்கு, அப்போ இதுவும் என்ன ஆகும், 5ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை 6ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்கு என்ன ட்ரிக்ஸ்னால், அந்த நம்பரை 2ஆலையும் 3ஆலையும் நம்மளால் டிவைட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த நம்பர் என்ன ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும். இப்போ 1, 2ன்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன பார்க்கணும், இது ஈவன் நம்பரான்னு பார்க்கணும். 12ங்கிறது ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிளில் இதை டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 1 + 2, 3. அப்போ என்ன வருது, 3ங்கிற ஆன்சர் கிடைக்குது. அப்போ 3 டேபிளில் டிவைட் பண்ணலாம். அப்போ ஒரு நம்பரை 2 டேபிளாலையும் 3 டேபிளாலையும் நம்ம டிவைட் பண்ண முடியும்னா அந்த நம்பர் கண்டிப்பாக என்ன ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், 36 ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கு, 2ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த சம்ஸ் பார்ப்போம். 1 + 2 + 3 + 6 ஆட் பண்ணால் என்ன வரும், 3, 3, 3, 6, 12 வரும். அப்போ 12ங்கிறது 3 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ இந்த நம்பர் என்ன ஆகும், 2 டேபிளையும் டிவைட் ஆகும், 3 டேபிளையும் டிவைட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், 6 டேபிளால் இந்த நம்பரை டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு நம்பரை 7ஆல் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ்ட் நம்பர் இல்லையா, அதை டபுள் ஆக்கிக்கணும். டபுள் ஆகினா என்ன வரும், 6 வரும். இந்த முன்னாடி உள்ள நம்பரை அப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த டபுள் ஆகணும் இல்லையா, அதை இதில் மைனஸ் பண்ணணும். அப்போ 34ல் 6ஐ மைனஸ் பண்ணால் என்ன வரும், 28 வரும். இந்த 28ங்கிறது 7 டேபிளில் வருமா, வரும், 4 டைம்ஸ் வரும். அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணலாம், 7ஆல் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், லாஸ்ட் நம்பரை டபுள் பண்ணோம். டபுள் பண்ணால் 4. இந்த முன்னாடி நம்பரை அப்படியே போட்டுக்கணும். அந்த டபுள் பண்ண நம்பரை இதில் மைனஸ் பண்ணோம். அப்போ 74 - 4, 70. 70 வந்து 7 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக 7ஆல் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ஆஃப் 8. இப்போ ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 83416 வந்து 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து 8ஆல் டிவைட் ஆனால் இந்த ஃபுல்லையும் நம்ம என்ன பண்ண முடியும், 8ஆல் டிவைட் பண்ண முடியும். இதில் லாஸ்ட்டாக உள்ளது என்ன, 416, இங்கே டிவைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். 8ஆல் டிவைட் பண்ணால் 52 கிடைக்குது.
அப்போ இந்த நம்பர் ஃபுல் நம்பரை நம்ம என்ன பண்ண முடியும், 8ஆல் டிவைட் பண்ண முடியும். இந்த பாருங்க 4832, இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்னா 832, அதை இங்கே 8ஆல் டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். டிவைட் பண்ண முடியுது. அப்போ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ண முடியும், 8ஆல் டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 9. இது எப்படி போடணும்னா 3 டேபிளுக்கு எப்படி போட்டோம், சம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணோம், சம் கண்டுபிடிக்கும். 8 + 2 என்ன வரும், 18 வரும். 18ங்கிறது 9 டேபிளில் வரும் இல்லையா, அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணலாம், 9ஆல் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்க, 9 + 1 + 8 + 9. இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். 27 வந்து 9 டேபிள் வரும் இல்லையா, அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணலாம், நம்ம 9ஆல் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறது எப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக. அந்த நம்பர் வந்து 0ல் முடிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம், 10ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த நம்பர் பாருங்கள் 0ல் முடிஞ்சிருக்கு, 10ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த நம்பர் பாருங்கள் 0ல் முடிஞ்சிருக்கு, 10ஆல் டிவைட் பண்ணலாம். ஒரு நம்பரை 11ஆல் எப்படி டிவைட் பண்ணுறது சொல்லித்தரேன். அதை எப்படி போடணுன்னா, இப்போ 121ங்கிற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இதோட ஆல்டர்னேட்டிவ் நம்பர். இதுக்கு இந்த நம்பரை விட்டுட்டு இந்த நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரும், 2 வரும். அடுத்து மிச்சம் என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக வந்தால் இந்த நம்பரை என்ன பண்ணால் நம்ம 11ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள் 2541. ஆல்டர்னேட்டிவ் நம்பர் என்ன, 24. ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும், 6 வரும். இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் என்ன வரும், 6 வரும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் நம்பரை நம்ம ஆட் பண்ணும் போது ஈவனாக வந்து அதாவது ஈக்குவலாக வந்தால் அந்த நம்பர் என்ன ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. இது வரைக்கும் நம்ம ஒரு நம்பரை எப்படி 2ஆல் டிவைட் பண்ணுறது, 3ஆல் டிவைட் பண்ணுறதுன்னு 11 வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் திரும்ப எக்ஸாம்பிள்ஸ் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். இது நமக்கு தரவாக தெரிஞ்சாலே எந்த ஒரு டிவிஷனுமே நீங்கள் ஈஸியாக போடலாம்.